ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிச்சன். நம்ம ஹோட்டலில் பண்ணக்கூடிய அதே டேஸ்ட்டில் வீட்லேயே கோலா உருண்டை பண்ணலாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம மட்டன் கோலா உருண்டைக்கெல்லாம் அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதுக்காக நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன், 2 கிராம்பு, முந்திரி பருப்பு வந்து ஒரு 3 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம், ஒரு ஏலக்காய், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சமாக, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதுக்கு வந்து சோம்பு தாங்க நல்ல மனம் கொடுக்கும். ஸோ சோம்பு கொஞ்சம் நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம். உடைச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் ஆல்ரெடி பவுட்ரு பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் பவுட்ரு பண்ணாமல் அப்படியே தான் சேர்த்து எப்போவுமே அரைப்பேன், அதனால் அப்படியே நான் சேர்த்துருக்கேன். கொத்துக்கறி இருக்கு இல்லைங்களா, கொத்துக்கறி நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையிலே கொத்துக்கறின்னு கேட்டிங்கன்னா தனியாக வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. இப்போ கொத்துக்கறி சேர்த்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள். இதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க அப்படியே முழுசாக. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக தான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு அப்படியே நீங்கள் உரித்து சேர்க்கும் போது நம்ம கறியோடு சேர்த்து அரைக்கும் போது சரியாக அரைப்படாதுங்க. அதனால நான் பேஸ்ட்டாக தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ பதம் பாருங்கள், நல்லா வந்து அரைச்சிருச்சு. இப்போ நம்ம கையில் வந்து இப்படி பிடிச்சா உருண்டையை வரணுங்க, இதுதாங்க பதம். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து ஒரு கரண்டியை வச்சு இது பண்ணி தள்ளி விட்டு ரொம்ப நேரம் ஆகும் அரைக்கிறதுக்கு. நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், என் கையில் தெரியுதா, உருண்டை பிடிச்சா நல்லா உருண்டை பிடிச்ச அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். சில பேர் வந்து இந்த கொத்துக்கறியை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து அரைப்பாங்கங்க. ஆனால் அப்படி பண்ணும்போது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது உடஞ்சி வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி பச்சையாகவே சேர்த்து அரைங்க, நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் நாங்கள் வந்து செக்லேயே கொடுத்து ஆட்டின எண்ணெய்ங்க, கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கலாம். இந்த கடலை எண்ணெய் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக செக்கில் ஆட்டினதுனால நல்லா பொங்கி வருங்க எண்ணெய். ஒரு பாதி அளவுக்கு வெந்த உடனே அந்த நுரை அடங்கிடும். நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு போண்டா வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. இந்த எண்ணெய் எப்படி நாங்கள் கொடுத்து செக்கில் ஆட்டுறோம், அது என்ன பதம் அப்படிங்கிறதெல்லாம் நான் தனியாக டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், என்னுடைய கோலா வந்து பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. மேலே பார்க்குறக்கு உங்களுக்கு செவந்த மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்கன்னா தான் நல்லா மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குங்க. அந்த மாதிரி நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்க கோலா உருண்டைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். ஒவ்வொரு பேட்சாக மொத்தமாக போட்டு பொரிச்சு எடுக்காமல் அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி 2 இதை 3 இதை போட்டு எடுங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து அதை பிச்சு காட்டுறேன். உள்ளுக்குள்ளே எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. ஹோட்டலில் பண்ணக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.